ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோல சிவி அல்லது ரெஸ்யூமேல நாங்க என்னென்ன மிஸ்டேக்ஸ் செய்வோம், அதனால எங்களோட சிவி ரிஜெக்ட் ஆகுதுன்றத பத்தி பார்த்துருந்தோம். ஏஐ பீட் பண்றதுக்கு என்னென்ன ஏஐ ஃப்ரெண்ட்லி டெம்ப்ளேட் கிரியேட் பண்றதுன்றதையும் பத்தி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல ஈஸியா நாங்க சிவி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை பத்தி தான் பார்க்க போறோம். Canva.com. ஸோ இந்த வெப்சைட்ல இந்த கேன்வா இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டா லாகின் பண்ணி என்னன்ட்டு நாங்க சிவி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது வந்து என்னுடைய பர்சனல் அக்கவுண்ட். ஸோ இந்த அக்கவுண்ட்டை நாங்க என்னன்ட்டு கிரியேட் பண்ண போறோம். ஸோ இந்த கேன்வாவை இப்போ நீங்கள் புதுசாக இதுவரைக்கும் உங்கள்கிட்ட அக்கவுண்ட் இல்லை, நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண போறீங்களா இருந்தா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் லாகின் என்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, சைன் அப் என்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஆப் இருக்குண்டா, உதாரணத்துக்கு நீங்கள் ஃபோனில் அந்த ஆப் யூஸ் பண்ணலாம். ஸோ லேப்டாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது லாகின் கொடுத்து நீங்கள் அதுக்கு கோட் கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கொள்ளலாம். பட் இது வரைக்குமே உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லாட்டி நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் சைன் அப் பண்ண ஆப்ஷன் கொடுத்தீங்களா இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஒன்று வரும். ஸோ இதில் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நீங்கள் ஒரு இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் நீங்கள் அந்த கண்டினியூ வித் கூகுள் நீங்கள் அந்த வெப்சைட்டை வந்து அக்சஸ் பண்ணி கொள்ளலாம். இல்லை உங்கள்கிட்ட வந்து நீங்கள் புதுசாக தான் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களா இருந்தால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இருந்து க்ரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லாட்டி உங்களோட இமெயில் அட்ரஸா, இல்லாட்டி நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து க்ரியேட் பண்ண போகிறீங்களா. பட் நான் இதில் வந்து உங்களுக்கு வந்து கூகுள் ஜிமெயிலை கொடுத்து க்ரியேட் பண்ணுற விதத்தை சொல்கிறேன். ஓகே, ஸோ கண்டினியூ வித் கூகுள். ஸோ இதில் வந்து உங்களோட ஜிமெயில் கொடுத்து அதோட பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணினதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனல் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்களா இருந்தால் ட்ரை கன்வா ப்ரோ ஃபார் 30 days நீங்கள் ஃப்ரீயாக இதில் இருக்கிற ஆர்ட் ஒர்க்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு மந்த்லி ஒரு பேமெண்ட் இருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த ப்ரோ வெர்ஷனில் பெஸ்ட்டான ஆர்ட் ஒர்க்ஸ் இருக்குது. ஆனால் நார்மல் வெர்ஷன்லேயே நாங்கள் எங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை நாங்களே எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடிவாக டிசைன் பண்ணி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்களா இருந்தால் இதிலே உங்களுக்கு சாம்பிள்ஸுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வந்து ரெஸ்யூமே. ஸோ இதை நாங்கள் இப்போ கிளிக் பண்ணுவோமா இருந்தால் ஸோ எங்களுக்கு வந்து சாம்பிள்ஸ் அதுவாகவே கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த சைட்டில் பார்த்தீங்களா இருந்தால் இதில் பாருங்கள் டிசைன், எலிமெண்ட்ஸ், டெக்ஸ்ட் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸில் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் இதில் டெக்ஸ்ட் பாக்ஸ் இந்த மாதிரி ஒரு சஜஷன்ஸ் உங்களுக்கு கீழே வரும். ஸோ எலிமெண்ட்ஸ் அன்றைக்குள்ள இதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன ஆர்ட் ஒர்க்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம், ஷேப்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்களா இருந்தால் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற வெர்ஷன் இது ப்ரோ வெர்ஷன்ஸ். ஸோ இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணே இல்லாத யூஸ் பண்ணால் என்ன எங்களுக்கு வாட்டர் மார்க் வரும், கேன்வான்னு சொல்லி வாட்டர் மார்க் வரும். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரீ வெர்ஷன் உள்ள ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு வந்து ஏஐ ஃப்ரெண்ட்லி டெம்ப்ளேட்டாகவும் இருக்கணும், அதே நேரம் ஒரு சாதாரணம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு நார்மலான ஒரு சிவி. ஸோ ஒரு ஹியூமன் ரிக்ரூட்டர் கைக்கு போனாலும் அவர் பார்த்து விளங்கக்கூடியதாகவும் இருக்கணும். இதில் ஒரு சாம்பிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மேலே சிம்பால்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சிம்பால்ஸ் சில நேரம் ஏடிஎஸ் வந்து ரீட் பண்ணும், சில நேரம் ரீட் பண்ணாது. இப்போ எங்களுக்கு எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. நிறைய விதமான டூல்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கம்பெனி அவங்க ட்ராக் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விதமான டூல்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ எங்களுக்கு தெரியாது எந்த கம்பெனி எந்த டூல் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகன்ஸை ஃபில்டர் பண்ணுது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. ஸோ சில ஏடிஎஸ் வந்து இந்த மாதிரி சிம்பல்ஸை வந்து ரீட் பண்ணக்கூடியதாக இருக்கும். சில ஏடிஎஸ் வந்து இந்த சிம்பல்ஸ் வந்து கன்ஃபியூஸ்ட் ஆகும். ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே என்ன சொல்கிறது ஒன்றுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா எங்களுக்கு எதிரில் இருக்கிற ஏஐ ஏடிஎஸ் பற்றி தெரியாது. ஸோ நாங்கள் எப்போவுமே சிம்பிளாக நாங்கள் க்ரியேட் பண்ணிட்ட மாதிரி இருந்தால் ஓகே. எந்த டூலாக இருந்தாலும் சிம்பிளாக இருக்கும் பொழுது அது வந்து எங்களை வந்து என்ன சொல்கிறது ஃபில்டர் பண்ணி எங்களை டாப் ரேங்க் பண்ணிடும். ஃப்ரெஷ் கிராஜுவேட்டாக இருந்தீங்களா இருந்தால் உங்களோட பேச்சுலர்ஸ் என்ன,
பேச்சுலர் ஆஃப் சயின்ஸோ பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் உங்களோட பேச்சுலர்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது வேண்டா நீங்கள் கரண்ட்டாக என்ன ஒர்க்கில் இருக்கீங்க இல்லாட்டி ஆல்ரெடி உங்களை என்னன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி கொண்டாங்க மற்றவங்க. ஸோ அந்த பொசிஷனை நீங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இது மஸ்ட் அண்ட் இல்லை, பட் உங்களோட நேமுக்கு கீழே ஒரு ஐடென்டிட்டி மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏஐ ஃப்ரெண்ட்லின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் நாங்கள் மென்ஷன் பண்ணலாம் கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் போட்டுட்டு நாங்கள் ஃபோன் நம்பர், இமெயில் அண்ட் ஹோம் அட்ரஸ் கட்டாயமாக கொடுக்கணும் இல்லை. சில ஜாப்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க ஒர்க் டிஸ்டன்ஸ் இவ்வளோ தூரத்தில் இருக்கணும், இந்த மாதிரி அக்கமடேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களோட ஹோம் டவுன் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்களா இருந்தால் இது வந்து கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஓகே, ஸோ அபவுட் மீ, எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், இங்கே லாங்குவேஜ். ஓகே, ஸோ இப்போ ஏஐக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வாசிக்கிறது. அதாவது இது வந்து கேட்டகரைஸ் பண்ணப்பட்டிருக்குது. மற்றது இது வந்து ஒரு போல்ட் பண்ணப்பட்டிருக்குது. ஹெட்டிங் சப் ஹெட்டிங்ஸ் வந்து போல்டில் இருக்குது. ஃபோன்ட் வந்து நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் நேமுக்கு ஒரு ஃபோன் ஏரியல் யூஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபோன் வந்து நீங்கள் இதில் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபோன்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பெஸ்ட் நீங்கள் வந்து இப்போ ஏரியல். ஓகே, ஸோ ஏரியல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இதில் சேஞ்ச் ஆல்ன்ட்டு கேட்கும். ஸோ நீங்கள் சேஞ்ச் ஆல் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களோட இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிற எல்லாமே ஃபாண்ட் மாறிடும். ஓகே, ஸோ இது கிளிக் பண்ணினீங்கன்னா ஏரியல், இது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியல். ஓகே, ஸோ நேமுக்கு நாங்கள் 24 கொடுப்போம். ஸோ நேமுக்கு 24 கொடுத்தா இந்த ஒரு டெம்ப்ளேட்டில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3 ஃபோன் சைஸுக்கு மேலே யூஸ் பண்ண இயலாது. அதாவது இப்போ உங்களோட நேமுக்கு நீங்கள் 24 கொடுத்தீங்களா இருந்தால் பெரிய ஒரு ஃபோன் சைஸ், எங்கால இதுக்கு ஒரு ஃபோன் சைஸ், இதுக்கு ஒரு ஃபோன் சைஸ், இதுக்கு ஒரு ஃபோன் சைஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒரு 3 ஃபோன் சைஸுக்கு மேலே யூஸ் பண்ண இயலாது. இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்தீங்களா இருந்தால் பேர் ஒரு பெரிய ஒரு கேட்டகரி, இங்கால இருக்கிற இந்த சப் ஹெட்டிங்ஸ் இருக்குது தானே, எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், அபவுட் மீ, இது வந்து ஒரு சப் ஹெட்டிங். இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரே ஃபோன் சைஸ் தான் கொடுக்கணும். இப்போ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் இதில் 16 கொடுக்குறீங்க அண்டா இந்த எஜுகேஷனுக்கும் நீங்கள் 16 தான் கொடுக்கணும். இந்த அபவுட் மீக்கும் நீங்கள் 16 தான் கொடுக்கணும். லாங்குவேஜுக்கும் 16. என்ன காரணம்? ஏஐக்கு வந்து அப்பத்தான் சப்ஹெடிங் அண்டைக்குள்ள அது சப்ஹெடிங் ஒரே ஃபோன் சைஸில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்றா கேட்டகரைஸ் பண்ணும், ஒன்றா ஃபில்டர் பண்ணும். ஸோ அது வந்து ரீட் பண்ணும்போது ஸோ இதில் ஒரு 3 ஃபோன் சைஸ் இருக்குன்னா ஏஐ விளங்கி கொள்ளும். ஓகே, 3 விதமான பார்ட்டிஷன் இதில் இருக்குது, 3 விதமான கேட்டகரி இதில் இருக்குது. ஸோ அப்போ பேரை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சப் ஹெட்டிங்ஸில் 16 16 இருக்கிற இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் எல்லாத்தையும் அது வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணும். ஸோ இங்கால இருக்கிற டேர்ம்ஸ் வந்து இப்போ இதுக்கு நீங்கள் 10 கொடுப்போம். ஸோ இங்கால இருக்கிற எல்லாத்துக்குமே 10. ஸோ இது மாதிரி கொடுக்கக்குள்ள ஏஐக்கு வாசிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதாவது அது ஈஸியாக விளங்கி கொள்ளும். இந்த இந்த டெம்ப்ளேட்டில் என்ன இருக்குது, ஸோ இது என்ன சொல்ல வராங்க, இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக விளங்கி கொள்ளும். ஓகே, ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட பேருக்கு ஒரு ஃபோன்ட்டுன்னா இந்த சைடில் இருக்கிற திங்ஸுக்கு ஒரு ஃபோன், இங்கால இருக்கிற டேர்ம்ஸுக்கு ஒரு ஃபோன், இந்த மாதிரி 3 ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோன் நம்பர், மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் 4வதாக இன்னொரு ஃபோன் சைஸ் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் ஏஐ கன்ஃபியூஸ்ட் ஆகும். மேக்ஸிமம் 3 தான். 2 ஃபோன் சைஸில் எழுதைக்குள்ள கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்கு குறைவு. ஸோ 3 ஃபோன் சைஸ் ஓகே, ரைட். இப்போ இதில் வந்து நாங்கள் இன்னொரு சாம்பிள் ஒன்று பார்ப்போம். இது வந்து பிக்சர் இல்லாமல் பார்த்தோம், இப்போ பிக்சர் உள்ள. ஸோ இந்த டெம்ப்ளேட்டும் ஏஐ ஃப்ரெண்ட்லி டெம்ப்ளேட். ஆனால் பிக்சர் சில நேரம் நாங்கள் ஆட் பண்ணும் பொழுது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சில டூல்ஸ், அதாவது கம்பெனிஸ் யூஸ் பண்ணுற டூல்ஸ் என்னென்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. சில டூல்ஸ் வந்து பிக்சரை வந்து
அ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணும். சில டூல்ஸ் வந்து பிக்சர ஐடென்டிஃபை பண்ணாது. ஸோ அது வந்து அத மிஸ்லீட் பண்ணக்கூடும். ஸோ நாங்க ஜாப்ஸ் அப்ளை பண்ணும் பொழுது, பிக்சர் இன்க்ளூட் பண்றதா இருந்தா ப்ரொஃபஷனலா இருக்கணும். பேக்ரவுண்ட்ல எந்த விதமான ஆர்ட் ஒர்க்கும் இருக்கக்கூடாது. அதாவது இப்ப நீங்க ஒரு அ வொர்க் ஆஃபீஸ்ல இருக்கிற மாதிரி, பின்னால சேர் இருக்கிற மாதிரி, ஃபோன் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி பிக்சர்ஸ் இன்க்ளூட் பண்ண வேணாம். ஒரு யூனிவர்சிட்டில இருக்கிற மாதிரி, அ அந்த ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு அழகா இருக்கும், ப்ரொஃபஷனலா இருக்கும். ஆனா, அது மாதிரி பின்னால பேக்ரவுண்ட்ல எந்த விதமான ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிற ஃபோட்டோஸும் இன்க்ளூட் பண்ண வேணாம். ஸோ பிளெயின் பேக்ரவுண்டா இருக்கட்டும், ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிற ஒரு பிக்சர், கேமராவ பார்த்த மாதிரி எங்களோட ஐ கான்டாக்ட் இருக்கணும். நல்லா சிரிக்காம, ஓரளவுக்கு ப்ளசன்ட்டான ஒரு லுக் உள்ள மாதிரி ஒரு ஃபோட்டோ நீங்க எட் பண்ணலாம். கலர் வந்து 2மே ஒரு விதமான பேல் கலரா இருக்கு. ஸோ இது வந்து ஒயிட்டா இருக்குது. இது வந்து ஒரு லைட் ப்ளூவா இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைட் ப்ளூவா இல்லாம, இந்த பேக்ரவுண்ட் கலர் அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய மாதிரி கொஞ்சம் டார்க் கலரா இருந்தா நல்லா. ஓகே. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு டெம்ப்ளேட் ஒன்று எடுப்போம். இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்களா இருந்தா, இதில மேலுக்கு ஒரு கேட்டகரைஸ் டார்க் கலர்ல பார்ட்டிஷன் பண்ணி இருக்குது. ஸோ அதில ஃபர்ஸ்ட் நேம், சர்நேம் இருக்குது. பிக்சர் இருக்கு. அண்ட் அவங்களோட பொசிஷன், கரண்ட் பொசிஷன் இருக்குது. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஏஐக்கு வந்து வாசிக்கிறது ஈஸியா இருக்கு. இந்த பார்ட்டிஷனுக்கும், இந்த பார்ட்டிஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே. ஸோ இதில பாருங்க, கன்டாக்ட்ன்னு சொல்லி தனியா டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்க. ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி என்னென்ன ஸ்கில்ஸ்ன்னு தனியா குடுத்துருக்காங்க. லாங்குவேஜஸ் அவங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும்னு சொல்லி அதில குடுத்துருக்காங்க. இங்கால ரெஃபரன்ஸ். ஓகே. ஸோ அப்ப இத வந்து 3 பார்ட்டிஷனா இருக்குது. ஸோ இது ஒரு மெயின் பார்ட்டிஷன். இது ஒரு தனி இன்னொரு பார்ட்டிஷன். இந்த காலம் இன்னொரு பார்ட்டிஷன். அண்ட் இது இன்னொரு பார்ட்டிஷன். ஓகே. பட் இதில வந்து இந்த பிக்சர் நாங்க இன்க்ளூட் பண்ணாம இருக்கலாம். இந்த பிக்சர் நாங்க இன்க்ளூட் பண்ணாம இருக்கலாம். ஏன்னா இந்த பிக்சரையும் சேர்த்து ஏஐ வந்து 4 பார்ட்டிஷனா ஏஐ ரீட் பண்ணும். ஸோ இந்த பிக்சர நாங்க டிலீட் பண்ணுவோமா இருந்தா, ஓகே டெம்ப்ளேட் கவர் இதையும் நீங்க டிலீட் பண்ணியாச்சு. ரைட்? ஸோ இத வந்து நாங்க இந்த நேம நாங்க இந்த மாதிரி மூவ் பண்ணி, ஸோ நீங்க இத வந்து டிசைன் பண்ணலாம். ஓகே. கான்டாக்ட் ஸோ நீங்க இவ்வளோத்தையும் நீங்க ஒண்ணா செலக்ட் பண்ணிட்டு, ஒரேடியா நீங்க மூவ் பண்ணலாம். ஓகே. எல்லாம் ஒண்ணா செலக்ட் பண்ணீங்கன்னா, ஒரேடியா மூவ் பண்ணலாம். ஸோ அதில வந்து உங்களுக்கு அலைன்ஸ் காட்டும். ஸோ நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க இத ட்ராக் பண்ணலாம். ஓகே. நாங்க இத வந்து ஸோ இந்த இடத்துல இந்த பார்ட்டிஷன நாங்க குறைக்கலாம். ஓகே. இந்த பார்ட்டிஷன நாங்க குறைச்சுட்டு, ஸோ இந்த ப்ரொஃபைல் இது எல்லாத்தையுமே நாங்க செலக்ட் பண்ணிட்டு, ட்ராக் பண்ணி இந்த ஸ்பேஸ நாங்க இல்லாம பண்ணலாம். ஓகே. ஓகே. ஸோ நீங்க ஈஸியா மூவ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான ஒரு ஏஐ ஃப்ரெண்ட்லி டெம்ப்ளேட். ஓகே. ஸோ இந்த டிசைன் பார்த்தா இது ஏஐ ஃப்ரெண்ட்லி இல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசைன் நாங்க குடுத்த மாரி இருந்தா, ஏஐ வந்து கன்ஃப்யூஸ்ட் ஆகும். ஆனா இது வந்து இந்த பொசிஷன் பாருங்க கிராஃபிக் டிசைனர். ஸோ கிராஃபிக் டிசைனர்ன்னு சொல்லி இந்த சிவி ஹியூமன் ரிக்ரூட்டர் கையில இந்த சிவி போனா, இது வந்து ஒரு பெஸ்ட்டான சிவி. ஏன்டா நல்ல வடிவா டிசைன் பண்ணி, ஸோ பெஸ்ட்டா இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதே நேரம்
ஏஐ அதாவது ஏடிஎஸ் தான் இத ரீட் பண்ண போகுதுன்னு சொன்னா, ஏடிஎஸ் வந்து கன்ஃப்யூஸ்ட் ஆகும். ஏன்டா ஏடிஎஸ்க்கு வந்து சிம்பிள் ஃபார்மேட் தான் எப்பவும் அது வந்து ப்ரிஃபர் பண்ணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் ஏடிஎஸ் ரீட் பண்றது ஹார்டா இருக்கும். மிஸ்லீட் அதாவது சரியா ரீட் பண்ணாது. ஸோ சரியா ரீட் பண்ணினா தான் ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட கம்பேர் பண்ணும். ஸோ விஷயங்கள் இருந்தாலும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினாலும் ரேங்கிங் வந்து குறைவாறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த சிவியும் ஸோ ரேங்கிங் பெஸ்ட்டா இருக்காது. ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ஏஐ வந்து கன்ஃப்யூஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் ஏன் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்றேன்னா, ஸோ ஏஐ ஃப்ரெண்ட்லின்னு சொல்றதோட மீனிங் என்னன்றது உங்களுக்கு விளங்கணும். ஸோ ஏஐக்கு வந்து ஈஸியா ரீட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த சிவி, இந்த டெம்ப்ளேட் வந்து ஒரு பெஸ்ட்டான டெம்ப்ளேட். ஸோ இதில நீங்க இந்த பிக்சர் ரிமூவ் பண்ணிட்டு, இந்த டெம்ப்ளேட் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. அ ஸோ இன்னைக்கு வந்து கேன்வா அக்கவுண்ட் சிவி கிரியேட் பண்றோம்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இது யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.